வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் மௌலானல் அலீயுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீஉல் முஜ்ரிமீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹும்ம யா ஹாதி. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கு பல நல்ல அமல்களை செய்யும்படி கட்டளையிட்டு உள்ளான். அந்த அமல்களில் மிக சிறப்பான ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதாகும். அல்லாஹ் தஆலா திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் கூறுங்கள் என்பதாக சூரத்துல் அஹ்ஸாப் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த வசனத்தின் மூலம் நாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ் தஆலா நம்ம மீது கடமையாக்கி உள்ளான். அதனால் ஸலவாத் என்பது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கவலைகள் நீங்க வேண்டுமா, ஸலவாத் அதிகமாக ஓதுங்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய சிபாரிசு வேண்டுமா, ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள். மேலும் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறாரோ அந்த மனிதர் தான் நாளை மறுமை நாளில் என்னோட நெருக்கமாக இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதில் உபை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவில் ஒரு பகுதியை ஸலவாத்தாக ஆக்கிக்கட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த அளவிற்கு ஸலவாத் ஓதுவீர்களோ அந்த அளவுக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மறுபடியும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவில் ஒரு பாதி ஸலவாத்தாக ஆக்கிக்கட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார்கள். இறுதியாக கேட்கிறார்கள், என்னுடைய துஆ முழுவதும் ஸலவாத்தாக ஆக்கிக்கட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸலவாத்தின் சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஒரே ஒரு ஸலவாத் என் மீது சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சில நற்கூலிகளை வழங்குகிறான் என்பதாக சொல்கிறார்கள். முதலாவதாக, ஒரு ஸலவாத்திற்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றன, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன, 10 ரஹ்மத்துகள் கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரே ஒரு ஸலவாத்திற்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகளை ஓதினோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் என்னுடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அந்த மனிதர் அந்த மனிதர் துர்பாக்கியசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஸலவாத் சொல்ல வேண்டும். இதை நம் வாழ்க்கையின் வழக்கமாக கொண்டு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
நம்ம அன்றாட வாழ்வில் அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும். தினந்தோறும் காலை எந்திரத்திலிருந்து இரவு தூங்கும் வரை செலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், செலவாத்திற்காக வேண்டி தனி நேரத்தை ஒதுக்கி செலவாத்துகளை ஓத வேண்டும். நம்முடைய துவாக்களில் அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும். நம்ம தொழிலுக்கு வரும்போது பள்ளிவாசலில் அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகமாக இருக்கலாம், கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம், கடன்கள் அதிகமாக இருக்கலாம், பலவிதமான நெருக்கடிகள் இருக்கலாம். அந்த சமயங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்துகளை ஓட வேண்டும். மேலும் செலவாத்து சொல்லும் போது அது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாமல் அந்த செலவாத்தை ஓதும் போது அன்புடனும் கண்ணியத்துடனும் ஓத வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளோட வாழ்க்கையை சற்று திருப்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு செலவாத்துகள் ஓதியிருக்கோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கடந்த காலத்தை இனி மாற்ற முடியாது. இனி வரக்கூடிய காலங்களில் செலவாத்துகளை தினந்தோறும் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இன்றிலிருந்து ஒரு சிறிய முடிவை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரு கேட்கும் போதெல்லாம் செலவாத்து ஓதுவோம். இரண்டாவதாக செலவாத்து ஓதுவதற்காகவே தனி நேரத்தை ஒதுக்கி செலவாத்து ஓதுவோம். மூன்றாவதாக நம்முடைய துவாக்களில் அதிகமாக செலவாத்துகளை ஓதுவோம். நான்காவதாக நம்முடைய குழந்தைகளுக்கும் செலவாத்து சொல்லும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பையும் அதிகமான செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக. செலவாத்தைகளை அதிகமாக ஓதி நம்மளுடைய கவலைகளை நீக்க செய்வானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை பெற பாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.